ஆண்டவருடைய கிருபையினால் கடந்த சில வாரங்களாக பலிகளை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி ஆகிய மிக முக்கியமான 5 பலிகளை குறித்தும், அதற்கு பின்பதாக நாம் கவனித்த குஷ்டரோக நிவாரண பலி, ஒரு குஷ்டரோகி தான் சுகமானதினால் அவன் செலுத்த வேண்டிய பலியை குறித்து நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே அவன் செலுத்த வேண்டிய பலியை குறித்து குருவி, கேதுருக்கட்டை, சிவப்பு நூல் இவைகளை கொண்டு அவன் செலுத்த வேண்டிய ஒரு பலி பிரமாணத்தை நாம் கவனித்தோம். இந்த நாளிலே 8வது 9வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, குஷ்டரோகத்தில் பல நாட்களாக அவன் இருந்தவன். இப்பொழுது அவன் குஷ்ட வியாதி நீங்கி அவன் சுத்தமாக தான் இருக்கிறான். ஆனால் அவன் இப்பொழுது 2 இடத்தை அவன் கடந்து வர வேண்டும். குஷ்டரோகியாய் இருக்கும் பொழுது 2 மிக முக்கியமான இடங்களை அவன் இழந்து விட்டான். ஒன்று, முதலாவது தன்னுடைய வீடு. அவன் வீட்டிலே ஒரு தலைவனாக, ஒரு அதிகாரியாக அவன் இருந்தவன். குஷ்டரோகம் என்று தெரிந்தவுடனே முதலாவது தன்னுடைய வீட்டை இழந்தான். 2வதாக பாளையத்தை இழந்தான். ஜனங்களோடு கூட அவன் இருக்க முடியாது. அவன் பாளையத்துக்கு வெளியே இருக்கிறான். இப்பொழுது அவன் சுத்தமான பிறகு அவன் படிப்படியாகத்தான் தன் கூடாரத்துக்கு வருகிறான். இப்போ சுத்தமாக இருக்கிறான். இப்போ முதல்ல அவன் பாளையத்துக்குள்ளே வரணும். பாளையத்தில் 7 நாள் அவன் தங்கியிருந்து 2வதாக அவன் ஒரு குற்ற நிவாரண பாவ நிவாரண பலியை செலுத்திய பிறகுதான் அவன் இங்கே வர வேண்டும். உள்ளே வீட்டுக்குள்ளே வர வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப். இதை நாம் இதில் ஒரு ரொம்ப ஆவிக்குரிய அர்த்தங்கள் அதில் இருக்கின்றன. பொதுவாக நீங்கள் வாசிப்பீர்களானால் 8ஆம் வசனத்தில் சுத்திகரிக்கப்படுகிறவன் முதலாவது தன்னுடைய வஸ்திரங்களை தோய்க்க வேண்டும். நான் முன்னாலே சொன்னேன், அந்த குஷ்டரோகியானவன் ஒரு கிழிஞ்ச வஸ்திரம் போட்டிருக்கணும். அவன் நல்ல வஸ்திரம் போட்டிருக்கக்கூடாது. ஒரு கிழிஞ்ச வஸ்திரம் போட்டிருக்கணும். தீட்டு தீட்டு என்று கத்தணும். இப்போ குஷ்டரோகம் சுகமாயிடுச்சு. இப்போ அவன் சுத்தமாயிட்டான். ஆண்டவர் சொல்லலை, இந்த கிழிஞ்ச வஸ்திரம் தூக்கி தூர போட்டுட்டு நல்ல வஸ்திரம் போட்டுக்க அப்படின்னு சொல்லலை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அந்த வஸ்திரத்தை அவன் தோய்க்க கடவன் அல்லது சுத்தம் பண்ண கடவன். போட்டிருக்கிற இந்த கிழிந்த வஸ்திரத்தை அவன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தோய்க்க வேண்டும், சுத்தம் பண்ண வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில்
அந்த கெட்ட குமாரன் அல்லது அந்த இளைய குமாரன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு போய் தூர தேசத்திலே போய் அவன் ஆஸ்திகளை எல்லாம் அவன் அழித்து அவன் எல்லா பணத்தையும் செலவழித்து ஒரு பன்றி மேய்க்கிறவனாக அந்த சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு வந்தான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்ட போது முதலாவது நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவன் வஸ்திரத்தை மாற்றினான். உயர்ந்த வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தினான் என்று சொல்லியிருக்கு. த ஃபர்ஸ்ட் முதலாவது நடந்தது வஸ்திரங்களை மாற்றினான். ஆனால் ஒரு குஷ்டரோகியினுடைய பிரமாணத்தை அவன் இழந்து அவன் வந்தபோது அவன் வஸ்திரம் கிழிஞ்சிருக்கணும், அவன் தீட்டு கத்தணும். அப்படிப்பட்டவன் இப்போ உள்ளே வருகிறான். பாளையத்துக்கு வெளியில் இருந்து அவன் உள்ளே வரணுமானால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வஸ்திரத்தை அவன் தோய்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அந்த யோசித்து பார்த்தேன், ஏன் அந்த வஸ்திரத்தை தோய்ச்சு அந்த வஸ்திரத்தையே அவன் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று பிரமாணம் இருக்கிறது என்று சொன்னால், அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தவன், இப்பொழுது அவன் சுத்தமாக இருக்கிறான். அவன் எந்த காலத்திலும் ஒன்றை அவன் மறந்து போகக்கூடாது. தான் ஒரு குஷ்டரோகியாய் இருந்து ஆண்டவருடைய கிருபையினாலே நான் சுத்தமானேன் என்பதை அவன் மறந்து விடவே கூடாது. இந்த வேத புஸ்தகத்திலே நம்முடைய வஸ்திரங்களை சுத்திகரிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு சோப் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு பெரிய கூட்டத்தை அவன் காண்கிறான். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, குருத்தோலைகளை பிடித்து வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு ஒரு ஆரவரிக்கிற ஒரு கூட்டத்தை அவர்கள் காண்கிறார். அப்போ தூதனை பார்த்து யோவான் கேட்கிறார், இந்த வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு அந்த திரளாய் நிற்கிற அந்த மனிதர்கள் யார் என்று கேட்டபொழுது 14ஆம் வசனத்தில், அது உமக்கே தெரியும் என்றேன். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த வஸ்திரம் எப்படி வெண்மையாச்சு, இதை எப்படி அவர்கள் துவைத்தார்கள் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே இதை தோய்த்து வெளுத்தார்கள். ஒரு வெண்மை வஸ்திரம் தரித்தவர்களாக தேவ சமூகத்திலே போய் அவர்கள் நிற்கிறார்கள். இவர்கள் எதிலே தோய்த்து எடுத்தார்கள் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே இந்த வஸ்திரத்தை தோய்த்து எடுத்தார்கள். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு குஷ்டரோகி தேவனுடைய கிருபையினாலே சுத்திகரிக்கப்படுகிறார். ஒரு நிச்சயமாக அந்த நாட்களிலே ஒரு மருத்துவம், ஒரு மனித உதவியினாலே அவர்கள் சுகமாக முடியாது. முழுவதும் தேவ கிருபையினால் அவன் சுகமாகி வருகிறான். பாளையத்துக்கு புறம்பெயர்ந்து உள்ளே வரும்போது அவன் தன்னை யாராய் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நான் ஒரு நாளிலே நான்
இந்த நிலைமைக்குள்ளே கொண்டு வந்தார் என்று அவன் தன் கடந்த காலத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டு அவன் தாழ்மையாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் எதிர்பார்க்கிற சுபாவம் என்னவென்றால் ஹம்பிள்னஸ், தாழ்மை. அவனைத்தான் தேவன் உயர்த்துகிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். சரித்திரத்தின்படி சொல்லுகிறார்கள், இந்த விருந்துக்கு அழைத்த இந்த சீமோன் பரிசேயன் சொல்லுகிறவன் ஒரு நாளிலே குஷ்டரோகியாக இருந்தவன். கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையினாலே அவன் சுகமாகி இப்போ நன்றி கடனாக ஒரு விருந்து வைக்கிறான் வீட்டில். அந்த வீட்டில் அவன் விருந்து வைக்கும்போது அங்கே யார் வரான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேசியான ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ. நம்முடைய தமிழில் ரொம்ப டீசெண்டாக பயப்படுறதுக்கு பாவியான ஒரு ஸ்திரீ. ஆனால் மற்ற எந்த லாங்குவேஜ் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவள் ஒரு வேசி, ஊரெல்லாம் தெரிந்த ஒரு வேசி. அவள் பாவத்திலே வாழ்ந்தவள். அவள் இப்போ வீட்டுக்குள்ளே வர்றான். வீட்டில் இயேசு இருக்கிறார், சீசர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவள் பாவியான ஸ்திரீன்னு. ஆனால் யார் தனக்குள்ளே நினைத்தானன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் குஷ்டரோகியாக இருந்து பாளையத்துக்கு வெளியே கிடந்து தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ சுத்தமாகி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். அவன் எதை மறந்துட்டான்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டு உள்ளே வருகிற அந்த சகோதரியை பார்த்து, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடுகிறவள் இன்னார் என்று அவருக்கு தெரியுமே, இவள் பாவியாக இருக்கிறாளே. இப்போ மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறதற்கு அவனுக்கு துணி வந்ததனுடைய காரணம் என்ன என்று கேட்டால், தான் யாராக இருந்தவன் அப்படிங்கிறத மறந்துட்டான். இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை சீர்கேட்டுக்குள்ளே கொண்டு வருகிற காரணம் என்ன? அவங்களுக்குள்ளே பெருமைகளும் அவர்களுக்குள்ளே மற்றவர்களை மதிக்காத நிலைமைகளும் ஆணவங்களும் உண்டாகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் கடந்த காலத்தில் ஆண்டவராக இயேசுவை அறிவதற்கு முன்பதாக, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தான் இருந்த நிலைமையை ஒரு மனிதன் மறந்து போகும்பொழுதுதான் அவன் வாழ்க்கை ஆண்டவரால் கண்டிக்கப்படக்கூடியதாக மாறிவிடுகிறது. பாருங்க, இயேசு விருந்துக்கு அழைத்தான். இயேசு விருந்துக்கு அழைத்த இயேசு சொல்லி கொடுத்தார், நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் கூறுங்கள்னு அப்படின்னு சொன்னார். அந்த வீடு சமாதானமாக இருக்கணும்னு விரும்பினார். ஆனால் நீங்கள் சம்பவத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அந்த வீட்டில் வந்தார், இயேசு அந்த வீட்டில் சாப்பிட்டாரு, இயேசு அந்த வீட்டில் ரொம்ப நேரம் செலவழித்தார். ஆனால் சமாதானத்தை பெற்றுக்கொண்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்காரன் இல்லை, வெளியிலேருந்து வந்த ஒரு பாவியான ஸ்திரீ. அவளை பார்த்தான்னு சொன்னார், சமாதானத்தில் போகணும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்காரன் விருந்து வச்சுட்டு வேதனையை வாங்கினான், குற்றச்சாட்டை வாங்கினான். ஏசு சொன்னார், நான் வந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணி தரல, என் பாதத்தை நீ கழுவலை, நீ முத்தம் செய்யலை. அப்போ இவன் எத்தனையோ காரியங்களை, செய்ய வேண்டிய காரியங்களை அவன் செய்யலை. ஆனால் அவன் என்ன ஆவி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால், மற்றவர்களை குறை காண்கிற ஒரு ஆவி உள்ளவனாகவே இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த ஆவி ஒருபோதும் வரக்கூடாது.
மற்றவர்களை குறைவாக நினைத்து மற்றவர்களுடைய குற்றங்களை பேசி இருக்கிறதல்ல. நாம யாரு? நம்ம நிலைமை என்ன? நாம் எங்கிருந்து வந்தோம்? ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? பவுல் கேட்கிறாரு, உன்னை விசேஷித்தவன் ஆக்குறது யாருப்பா? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளிலே நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? உனக்கு நிறைய உண்டாயிருக்கு. உனக்கு வரங்கள் இருக்கலாம். இந்த கொரிந்து சபையாரை பற்றி தான் அவர் முன்னாலே எழுதுகிறார். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறையில்லாதவங்க, நீங்கள் உபதேசத்தில் பூரணமானவங்க, அவங்களை விசேஷித்தவர்களாக மாற்றுவதற்கு நிறைய காரியங்கள் இருந்தது. இப்போ பவுல் எழுதுகிறாரு, உன்னை விசேஷித்தவனாக உன்னை ஆக்கினது என்ன? யார் ஆக்கினது? நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் மேனை பாராட்டுகிறாய்? உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாமே நீ ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டது. உன் சுகம், உன் பலன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மேன்மைகளை எடுத்துப்பாரு, இது ஒன்றுமே உன்னால் உண்டானது இல்லை. இது எல்லாம் தேவனால் உண்டானது. இது எல்லாம் தேவன் தந்த கிருபை. இதை மாத்திரம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் யோசித்துருவான்னு சொன்னால் அவன் எப்பொழுதுமே தன்னை எப்படி வைத்திருப்பான் என்று கேட்டால், மற்றவர்களை காட்டிலும் தன்னை ஒரு தாழ்மை உள்ளவனாக அவன் வைத்திருப்பான். அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் அடிக்கடி கவனிக்கிறது போல, சாராள் வீட்டுக்கு ஒரு அடிமை பெண்ணாக அவள் இந்த ஆகார் வந்தாள். சாராள் வீட்டு உண்மை உள்ளவளாக அவள் ஒரு வேலைக்காரியாக இருந்தாள். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, இந்த உலகத்திலே ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் தன்னுடைய புருஷனை அவள் கொடுக்க மாட்டாள். அவளாக மனம் வந்து கொடுக்கிறது அபூர்வம். ஆனால் எப்படியாயிலும் புருஷனுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்கிற மனோ வாஞ்சையினாலே அவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரிகள் இருக்காங்க, நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனால் அவ்வளவு பேரில் அந்த அம்மா அந்த ஒரு உண்மையான வேலைக்காரியை செலக்ட் பண்ணி, இவள் எப்படியும் தன்னுடைய வீட்டை கட்டி தருவாள் என்ற நம்பிக்கையோடு அவளுடைய ரொம்ப நாள் அவள் வேலைக்காரியாக உட்கார்ந்துருக்கா. அவளுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து அவளை செலக்ட் பண்ணி அவளை தனக்கு வீடு கட்டுகிற பாக்கியத்தை கொடுத்தாள். ஆனால் நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, எது வரைக்கும் அவள் அடங்கி இருந்தாள் என்று சொன்னால், அவளுக்கு இப்பொழுது கர்ப்பவதி ஆயிற்றேன் அப்படின்னு தெரிந்த உடனே வேதம் சொல்லுகிறது, இந்த கர்ப்பவதி ஆவதற்கு காரணமாக இருந்த சாராளையே அற்பமாய் எண்ணினாள். இந்த சாராள்கிட்ட அவள் பெற்றதான் இந்த பாக்கியம். இப்போ யாரை அற்பமாய் எண்ணினான்னு கேட்டிங்கன்னா, மற்ற வேலைக்காரங்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்கள விட தன்னை மேன்மையாக பார்க்கல. இந்த பாக்கியத்தை கொடுத்த சாராளையே அற்பமாக எண்ணுகிறார். அதனுடைய முடிவு நமக்கு தெரியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை என்னவென்று கேட்டால், தேவன் நம்பி ஒரு காலத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவன் நம்பி அவர்களுக்கு வரங்களை தருகிறார், ஊழியங்களை தருகிறார், அவர்களுக்கு பலவிதமான விசேஷித்த காரியங்களை தேவன் தருகிறார். அது நம்ம எங்கே நடத்தணும்னு கேட்டிங்கன்னா,
ஒரு தாழ்மைக்குள்ளும் பயத்துக்குள்ளும் நடத்தணுமே தவிர நம்மை ஆணவத்துக்குள்ளே நடத்திடக்கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அது என்ன ஆவி என்று சொன்னால் பிசாசனுடைய ஆவி. பிசாசை பாருங்கள், ஆண்டவர் ஒரு விசேஷித்தவனாக ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்தார். அவனை ஒரு விசேஷித்த நிலையில் அவனை கற்களின் நடுவிலே உலாவதற்கு ஆண்டவர் படைத்தார். அவனுடைய படைப்பை குறித்து நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவன் ஒரு ஞானத்தால் நிறைந்தவன், அவன் பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாக ஏதேனிலே அவன் இருந்தவன், அவன் பத்மராகம் புஷ்பராகம் பலவிதமான கற்களினாலே பொன்னினாலே அவன் மூடப்பட்டவன். அவனுடைய சிருஷ்டிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷித்த நிலைமையில் அவனை படைத்தார். எந்த தூதர்களுக்கும் இல்லாத, கேருபீன்களுக்கு இல்லாத, சேராபீன்களுக்கு இல்லாத, ஏன் மனிதர்களுக்கே இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த கேருபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் தன்னுடைய இவ்வளவு மேன்மையாக தன்னை உண்டாக்கின தேவனை அவன் ஆராதிப்பதற்கு பதிலாக அவன் சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்தில் உட்காருவேன், தேவனை போல உட்காருவேன்னு சொன்னான். அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். தேவன் நமக்கு எவ்வளவு விசேஷித்த நிலைமைகளை தரலாம். சரீர அழகுகள், நம்முடைய உலகத்தில் நமக்கு எத்தனையோ பாக்கியங்கள், மற்றவர்களுக்கு இல்லாத சிலாக்கியங்கள், பாக்கியங்கள் தேவன் நமக்கு தந்தது, தேவன் நமக்கு தருகிறார். இவைகள் நம்மை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அதனால்தான் குஷ்டரோகிக்கு வஸ்திரத்தை மாற்ற சொல்லலை, சுத்தம் பண்ண சொன்னார். அந்த கிழிஞ்ச வஸ்திரம் சுத்தம் பண்ணி போட்டுக்க. நீ எப்பொழுதும் ஒன்றை மறந்துடக்கூடாது. நாம் யாராக இருந்தோன்னு சொன்னால் குஷ்டரோகியாக இருந்தோம், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்தோம், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவராக நாம் இருந்தோம். இந்த பாளையத்துக்குள்ளேயோ இந்த வீட்டுக்குள்ளேயோ நாம் வருவதற்கு தகுதி இல்லாதவர்களாய் ஒரு கடையாந்திர ஒரு மனுஷனாக நாம் இருந்தோம். இப்போ ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து இந்த பாளையத்துக்குள்ளேயும் இந்த வீட்டுக்குள்ளேயும் வருவதற்கு நமக்கு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் நினைத்து நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஒரு தாழ்மை ஒருவனை எங்கே நடத்தும் என்று சொன்னால் ஒரு நன்றியுள்ள இருதயத்துக்கு நடத்தும். அதனால்தான் நான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி உள்ளவங்களாக இருங்க. அப்போ தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்பணுமானா நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில் நாம் நிலைச்சிருக்கணுமானா வேதம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. ஒரே சரீரமாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் சமாதானத்தோடு வாழ்ந்து நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணுமானா நீங்கள் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நன்றி உள்ளவங்களா இருக்கும். நன்றி உள்ளவங்க. இந்த கடைசி காலங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நன்றி இல்லாதவர்களாக இருப்பார். வாழ்க்கை இன்றைக்கு எங்கே அழிந்து போனது, எங்கே சின்ன பின்னம் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உள்ளத்தில் இருந்து என்றைக்கு இந்த நன்றி என்ற ஒன்று நம்மை விட்டு அகன்று போகிறதோ
அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால் நம்ம எப்போதும் நாம் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் மனதிலே கொண்டவர்களாக தேவன் நமக்கு எவ்வளவு கிருபைகளை நமக்கு தந்தாலும் அந்த கிருபைகளை நம்மை ஒரு தாழ்மைக்கு நேராக நடத்தும். பாருங்கள், அப்போஸ்தலன் ஆகிய பவுலுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் அவர் மேன்மை பாராட்டுவதற்கு வேணுமானா அவர் நிறைய காரியங்கள் இருந்துச்சு. நீங்கள் 12 அப்போஸ்தலர்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா இந்த 12 அப்போஸ்தலர்களிலே மேன்மையானவர் பவுல் தான். அவங்களுடைய படிப்பு எடுத்துக்கோங்க, அத்தனை பேரும் படிக்காதவங்க. ஆனால் இந்த மனுஷன் கமாலியேல் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவன். அப்படின்னா இன்றைக்கு இந்த பாரட்லாம் இந்த மாதிரிலாம் ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கல்வி அதை யார் தான் படிக்க முடியும்னா பெரிய ஐஸ்வர்யமானுடைய பிள்ளைங்க தான் படிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய படிப்பை படித்தவன். ஒரு முறை அவரை அடிப்பதற்காக தூணில் கட்டும்போது அவர் கேட்டார், ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனும் ஆகிய ஒருவனை நீங்கள் அடிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் கேட்டான், ரோமனான்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னு உடனே ஓடி போகிறான். அன்றைக்குள்ள சட்டத்தின்படி ரோமனை கட்டுகிறதோ ரோமனை அடிக்கிறதோ ஒரு பெரிய குற்றம். அதனால் அவன் ஓடி போய் சேனாபதிட்ட சொன்னான், நீ செய்கிறத கவனமாக இரு, இவன் யார், ரோமன், நீ தெரியாமல் செய்கிறேன். அவன் ஓடி வந்து நீ ரோமனா? ஆமாம் நான் ரோமன். அவன் சொன்னான், நான் ஏராளமான திரவியத்தினாலே இந்த ரோம பட்டத்தை நான் வாங்கினேன், இந்த பிரஜையை நான் வாங்கினேன். பவுல் சொன்னார், நான் இந்த சிலாக்கியத்துக்கு உரியவனாக நான் பிறந்தேன்னு சொன்னார். இந்த சிலாக்கியத்துக்கு உரியவனாக பிறந்தேன். அப்போ அவர் யார்? பல சிலாக்கியங்கள் அவருக்கு இருந்தது. அப்போஸ்தலர்களுக்கு இல்லாத அநேக பாக்கியங்கள் அவருக்கு இருந்தது. தான் அவருடைய ஊழியர் எழுதினார், அப்போஸ்தலர் எந்த அப்போஸ்தலரோட நான் சின்னவன், நான் மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி இல்லையா அப்படின்லாம் காரசாரமாக அவருடைய முதல் நிருபங்களை எழுதினார். ஆனால் கடைசியில் அந்த மனுஷன் மரணத்துக்கு போகும்போது தீமோத்தேயுவில் எழுதினார், பாவியிலும் பிரதான பாவி நான் முடித்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம்னா, ஆரம்பத்தில் பாவியிலும் பிரதான பாவி, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஆரம்பிக்கிறோம். 2 வருஷம் கழிச்சதுன்னா நம்ம நிலைமையே வேற, நம்ம அறிக்கையே வேற மாதிரி அறிக்கையில் போயிட்டுருக்கோம் நாம். ஆனால் பரிசுத்தவான்களுடைய அறிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆணவத்தில் ஆரம்பித்தாங்க. எனக்கு மேன்மை பாராட்ட என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது, என் குலம், என் கோத்திரம், என் படிப்பு, என் ஐஸ்வர்யம் எல்லாம் பெரிய மேன்மையாக இருக்குது. ஆனால் ஆவியில் வளர வளர அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் பிரதான அப்போஸ்தலன்னு சொல்லலை, தங்களுடைய பெயரை கூட அப்போஸ்தலன்னு சொல்லலை, தங்கள் பெயருக்கு முன்னால் எந்த பட்டமும் போடலை. என்ன பட்டம் போட்டுக்கிட்டாருன்னா, நான் பாவியிலும் பிரதான பாவின்னு முடித்தார். அன்றைக்குள்ள அப்போஸ்தலர்கள் ஏன் கர்த்தருடைய கரத்தில் பாத்திரமாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, வளர வளர உங்களுக்கு என்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தாழ்மை வந்தது. நாம் தாழ்மையில் ஆரம்பித்து பெருமையில் முடிகிறோம், அவங்க பெருமையில் ஆரம்பித்து தாழ்மையில் முடிகிறாங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியம். அதனால்தான் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், ஒரு விதையை நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா அந்த விதை மண்ணை விட்டு வெளியே வரும்போது, தலையை வெளியே காட்டும்போது நேராக ஸ்ட்ரைட்டாக மேலே வரும். வானத்தை நோக்கி நல்ல தலை நிமிர்ந்து கொண்டு மேலே வரும். ஆனால் அந்த நல்ல நிமிர்ந்த அந்த கதிரில் அந்த கதிர்கள் வர தொடங்கும் போது, அந்த கதிர்கள் வருகிறது, அதை நீங்கள்
விளைய விளைய முதிர முதிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நின்ன கதிர்கள் எல்லாம் கடைசியாக அறுவடைக்கு ஆயத்தமாகும் போது எப்படி வந்துரும்னு கேட்டிங்கன்னா தரையோடு தரையாக படுத்துரும், தாழ்ந்துரும். அப்போ தான் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அறுவடைக்கு இது ஆயத்தம் என்ற நிலை எப்பொழுது வந்தேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிர்ந்த நிலையை விட்டு தாழ்மையாய் வந்து விடுகிறோம். நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி செக்கப் பண்ணிக்கணும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது இரட்சகராய் பிறந்தார். அவரை ராஜா என்று புகழ்ந்தார்கள், அவரை போதகர் என்று புகழ்ந்தார்கள், என்னென்னவோ புகழ்ந்தார்கள். ஆனால் அவர் மடிக்கும்போது எப்படி மரித்தார்னு கேட்டிங்கன்னா சிலுவை மரண பரியந்தம் தன்னை ஒரு அடிமையாக ஒப்பு கொடுத்து ஒரு ராஜாவாக மரிக்கலை, ஒரு இரட்சகராக மரிக்கலை, ஒரு அடிமையாக ஒரு தாழ்மையின் கோலம் எடுத்து ஒரு அடிமை மரிக்கிறது போல அவர் மரித்து நமக்கு முன்னுதாரணத்தை வைத்து விட்டு போனார். ஆகையினாலே தான் இந்த குஷ்டரோகி பிரமாணத்தில் இத்தனை வருஷம் குஷ்டரோகியாக இருந்து ஒரு கிழிந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வந்த மனுஷன் அதை என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அவன் தோய்த்து வெளுத்து அதை அவன் போட்டுக்கொள்ளணும். அவன் ஒரு நாள் மறந்துடக்கூடாது, தான் ஒரு குஷ்டரோகியாக இருந்து இந்த கிருபையினாலே நான் சுகமானேன். ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியது கிரேஸ். தன்னை இந்த கிருபைக்குள்ளே கொண்டு வந்த கிருபையை மாத்திரம் மனுஷன் ஒவ்வொரு நாளும் நினைச்சிருவான் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு நாள் தலை கணக்கவே கணக்காது. கடைசி வரைக்கும் அவன் தாழ்மை உள்ளவனாய் நம்மை குறித்து ஒரு சாட்சி எழுதப்பட வேண்டும். நாம் வளருகிறோம் என்பது எதுலேன்னு கேட்டிங்கன்னா பணத்தில் இல்லை, ஐஸ்வர்யத்தில் இல்லை. நம்ம வளர்கிறோம் என்பது நம்ம செல்வ செழிப்பை வச்சு எடை போடுறதில்ல. நம்ம வளர்கிறோம் என்பது நம்முடைய தாழ்மையை வைத்து தான் தேவன் எடை போடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் இந்த குஷ்டரோக பிரமாணத்திலே அவன் தோய்த்த ஒரு வஸ்திரத்தை அவன் போட்டுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக சொல்லப்படுகிறது அந்த 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் அவன் சிரைத்து என்று இருக்கு. அப்போது இவன் ரொம்ப நாளாக இந்த குஷ்டரோகியாக இருக்கிறான். மயிர் எதை காட்டுகிறது என்று கேட்டால் துக்கத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எங்கள் வேதத்திலே பல சம்பவங்களை நாம் வாசிக்கலாம். அவர்கள் ஒரு துக்கத்துக்கு அடையாளமாக நம்ம கூட சில வேளைகள் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப துக்கம் வந்தால் தாடி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் அந்த காலங்களிலே அவர்கள் ஏன் அவங்க தாடி வளர்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் அவர்களை தாக்கின பொழுது அவங்க அந்த தாடியை வளர்த்து துக்கத்தை காட்டினார்கள். கர்த்தருடைய தாசன் ஆகிய யோசேப்பினுடைய வாழ்க்கை நீங்கள் வாசிப்பீங்கன்னா யோசேப்பு 17 வயதில் அவன் எகிப்துக்கு போனான். அவன் பலவிதமான அவமானங்களை அவன் சந்தித்தான். இப்போது சிறைச்சாலையிலே அவன் பல வருஷங்களை அவன் கழிக்கிறான். இப்போ திடீரென்று அவன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி அழைக்கப்படுகிறான். அப்போ நடந்த முதலாவது சம்பவம் என்ன என்று கேட்டால் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு முதலாவது நடந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அவனை ஷேவ் பண்ணான். அவனுடைய தாடியெல்லாம் வளர்ந்து முடியெல்லாம் வளர்ந்து அவன் ஒரு சிறை கைதியாக அவன் சிறைச்சாலையில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய
துக்கத்தை களையும்படியாக அவன் ராஜாவுக்கு முன்பு எப்படி வரக்கூடாதுன்னா துக்கத்தோடு வரக்கூடாது. நீங்கள் நெகேமியாவில் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா நெகேமியா 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், முதல் 2 வசனங்களை வாசித்தீங்கன்னா அவன் ராஜாவுக்கு முன்பாக துக்கமுகமாக நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் ராஜா சமூகத்தில் அவர் துக்கமுகமாக இருந்ததே இல்லை. கொஞ்சம் துக்கம் வந்த உடனே ராஜா கேட்குறான், நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிற என்று கேட்குறான். அப்போ ராஜ சமூகத்துக்கு ஒருவன் வர வேண்டுமானால், ராஜாவுக்கு முன்பாக ஒருத்தன் நிற்கணுமானா அவன் எப்படி நிற்கக்கூடாது என்று கேட்டிங்கன்னா அவனுடைய முகத்தில் கொஞ்சம் கூட துக்கம் இருக்கக்கூடாது. அவனுடைய முகத்தை அவன் சவரம் பண்ணி தன்னுடைய முகத்திலே உள்ள மகிழ்ச்சியை அவன் காட்டணும், முகத்தை பார்க்கணும். இன்றைக்கி நம்ம முகம் துக்கமாக மகிழ்ச்சியான்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம தாடியை வச்சு கவர் பண்ணிக்கிறோம், முகமூடி போட்டுக்கிறோம். இதை சவரம் பண்ணி என்னுடைய முகத்தினுடைய துக்கம் நீங்கி நான் சந்தோஷமாக அந்த முகத்தை நிறுத்தத்தக்கதாக ஒரு பாவி மனம் திரும்பும்போது அவன் தாழ்மை உள்ளவனாய் மாத்திரம் அல்ல, அவன் யாரா மாறுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷம் உள்ளவனாக மாறுறான். மற்றவர் நீங்கள் நினைச்சு பாருங்கள், இது வரைக்கும் தீட்டு தீட்டு என்று பாளையத்துக்கு வெளியே கடந்த ஒரு மனுஷன் இப்போ குஷ்டரோகம் சுகமாயிட்டேன் அப்படின்ன உடனே யாருமே அவனுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, சந்தோஷப்படுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் முதலாவது பெறுகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம், ஜாய். ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணுமானால் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் காண வேண்டியது, இந்த உலகம் முகத்தில் பார்க்க வேண்டியது, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய முகத்தில் முதலாவது தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாய். அவன் முகத்தில் மாற்றம். தேவனுடைய நாமத்துக்கு அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யும், ஓடியே போயிடும். அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது வரைக்கும் துக்கத்தினால நிறைஞ்சிருக்கான், இதுவரைக்கும் அவனுடைய வேதனை, நான் ஒரு குஷ்டரோகி, வீட்டை இழந்து என்னுடைய தேவ சமூகத்தை இழந்து மற்றவருடைய ஐக்கியத்தை இழந்து நான் தீட்டு தீட்டு கத்திட்டு கிடக்கிறேன், ஆனால் இப்போ நான் சுத்தமாயிட்டேன் என்று அறிந்த உடனே அவனுடைய முகரூபம் மாறுகிறது, அவனுடைய சந்தோஷம் உண்டாகிறது, அவனுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. பின்னால் நீங்கள் வாசித்தீங்கன்னா திரும்ப 7 நாள் பொறுத்து அவனுடைய தலைமுடி, அவனுடைய எல்லா முடியையும் 2வது முறையாக அவன் சவரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல் சவரம் எதை காட்டுகிறது கேட்டால் அவனுடைய முக துக்கத்தை அவன் மாற்ற வேண்டும் என்பதை நாம் நம்முடைய ஒவ்வொருவருடைய முகத்தில், இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய முகத்தில் இருக்கணும். நான் நினைக்கிறேன், நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் களி கூறும். நொறுங்கின இல்லை, நொறுக்கின. நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் எப்ப மனம் திரும்புவாங்க சொல்லுங்க? எப்ப மனம் திரும்புவாங்க? எனக்குள்ள என்ன இருக்கணும்? ரட்சணிய சந்தோஷம் எனக்குள்ள இருக்கணும்.
ரட்சணிய சந்தோஷம் இருந்து நான் பாவிகளுக்கு சொன்னால் அந்த பாவிகள் என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. நீங்கள் உதாரணமாக நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நீங்கள் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பூசில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருப்பாங்க. அடுத்த வாரம் பார்த்து 2 பேரை கூட்டு வருவாங்க. இவங்களுக்கே வசனம் தெரியாது. இவங்க 2 பேரை கூட்டு வந்திருப்பாங்க. கோயில் கோயா என்ன சந்தோஷமாக இருக்கியா? இவன் சொல்கிற சந்தோஷத்திலேயே அடுத்த என்ன வந்துடுவான். ஆனால் 15 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, பைபிளெல்லாம் தரவாக தெரியும். இவன் ரட்சிப்பட்டு சொன்னால் இவன் சொல்கிறதுலேயே வரமாட்டான். இவன் சந்தோஷமாக போய் இவன் சொல்கிற சந்தோஷத்துலேயே அவன் வரான். இவனே அழுமூஞ்சி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் எங்கேருந்து வருவான்? அவன் என்னத்தை பார்க்குறான்? அவன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கான். அவங்ககிட்ட போய் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்குறாருயா அப்படின்னு சொன்னால் அது யார் அடைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் அடைஞ்சிருக்கேன். அந்த சந்தோஷத்தை அவன் பார்க்குறான். இந்த நிலைமையில் சந்தோஷமாக இருக்கிறானே அப்படின்னு பார்த்து தான் அவன் ரட்சிக்கப்படுறான். நீயே தூங்கு மூஞ்சியாக இருந்துட்டு, நீயே துக்க முகத்தோடு நின்றுக்கிட்டு, நீயே அழுது வடிஞ்சுக்கிட்டு, நீயே போய் சொன்னியன்னா அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? கடந்த வாரம் ஒரு பாஸ்டர் வந்தார், என்கிட்ட உதவிக்காக வந்தார். சின்ன உதவி தான். நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்கள் உங்கள் சபையில் கர்த்தரை தேடினா ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படி இங்கே பிரசங்கம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் பிரசங்கம் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்கள் என்கிட்ட வந்தீங்க. நான் என்ன கொடுக்க போகிறேன் உங்களுக்கு? ஒரு 100 ரூபா கொடுக்க போகிறேன், ஒரு 200 ரூபா. நீங்கள் 100 200க்கே நீங்கள் விசுவாசிக்க முடியலையே, நீங்கள் போய் என்ன பிரசங்கம் பண்ணுவீங்க? உனக்கு குறைவுபடாதுன்னு நீ பிரசங்கம் பண்ணணும்னா நீ யாரா காண்பிக்கணும்? சொல்லுங்க. பாருங்கள், எனக்கு குறைவே இல்லை. நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு குறைவே இல்லை. நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேல்யூ இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. நமக்கே சந்தோஷம் இல்லையே, நம்மையே துக்க முகத்தில் நாமே மூஞ்ச தூக்கிக்கிட்டு, நாமே அந்த துக்க முகத்தோடு காட்டிக்கிட்டு கர்த்தர் உங்களுக்கு பரலோக சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட பூலோக சந்தோஷமே இல்லையாப்பா, நீ எப்படி பார்ப்ப? நீ எப்படி இப்போ பரலோக சந்தோஷத்தை காட்டுற? உன் வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், எவ்வளவோ நஷ்டம். வேதம் என்ன சொல்லுது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் என்ன செய்யும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு புத்திக்கு எட்டலை. யாரை? நீங்கள் அந்த வசனத்தை நல்லா வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்கன்னா யாரை பார்த்து சொல்லுவீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவேன்? கவலை உள்ளவனை பார்த்து தான் சொல்லுவேன் இல்லையா? நல்லா சிரித்து விளையாட்டுக்கு பார்த்து கவலைப்படாதீங்க பார்த்து சொல்லுவேன். நான் தான் பைத்தியக்காரன். அவன் கவலையோடு வரான், பாரத்தோடு வரான், அவனுக்கு 1008 பிரச்சனை. நான் சொல்கிறேன், பிரதர் கவலையே படாதீங்க பிரதர் அப்படின்னு அப்போ கவலை உள்ளவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்னா ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறான். அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவலையிலே வாழ்ந்த மனுஷன், பலவிதமான பாரங்களிலே வாழ்ந்த மனுஷனை ஒரு புத்திக்கு எட்ட மாட்டேங்குது. இந்த மனுஷன் எப்படி இதில் சமாதானமாக இருக்கான்? இந்த பிரச்சனையில் எப்படி சமாதானமாக இருக்கான்? இந்த பிரச்சனையில் எப்படி அமைதியாக இருக்கிறான்? எல்லா புத்தியும் நோக்குது. எல்லா புத்தியும் ஒரு கவலையிலே வாழ்ந்த ஒரு மனுஷன் ஜபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் அறிந்து வைத்திருப்பான். ஆனால் அவன் முகத்தில் கவலையின் அறிகுறி இல்லை. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அவங்க எல்லாரும் விளங்கவே முடியல. அதே மாதிரி தான் பார்த்துக்குங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் இருக்கிறதுனால இல்லை,
நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். மோசே சொல்லுகிற வேளையில் 90ஆம் சங்கீதத்தில் தயவு செய்து 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அப்போ வாழ்நாளெல்லாம் ஒருத்தன் மகிழணுமான என்ன வேணும் சொல்லுங்க? கிருபை. பணத்தை வச்சு வாழ்நாளெல்லாம் மகிழலாமா? அழகை வச்சு வாழ்நாளெல்லாம் மகிழலாமா? சுகத்தை வச்சு வாழ்நாளெல்லாம் மகிழலாமா? எதுலேயுமே மகிழ முடியாது. எதுவுமே மகிழ்ச்சாக்காது. ஒரு மனுஷன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறணுமானா அவன் எதில் நிறைஞ்சிருக்கிறான்னு சொன்னீங்கன்னா ஒன்லி கிரேஸ். வாழ்க்கையை மகிழ்ச்சி உள்ளதாக, வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுகிறது இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான், கிருபை. அந்த கிருபையினால தான் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான். அந்த கிருபை தான் ஒருவனை மகிழ்ச்சி ஆக்குது. இப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனிடத்தில் போய் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபை என்னை சந்தோஷப்படுத்தி பிரதர், நான் எங்கெல்லாமோ தேடினேன், இந்த மகிழ்ச்சி எங்கெல்லாமோ தேடினேன், ஆனால் அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்லும்போது அவன் எதை பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இருதயத்தில் உள்ள மகிழ்ச்சியை பார்க்குறான். ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், மூளையிலே உள்ள அறிவிலே உள்ளவைகள் அடுத்த மூளைக்கு போகும், இருதயத்தில் உள்ளது அடுத்த இருதயத்தை பாதிக்கும். நம்முடைய அறிவில் நம்ம ரட்சிப்பை பற்றி நிறைய அறிஞ்சு வச்சிருக்கலாம், நிறைய வசனங்களை படித்து வச்சிருக்கலாம், பைபிள் காலேஜில் போய் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அவைகள் எல்லாரும் அவனுடைய மூளைக்கு தான் போகும். ஆனால் அவன் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஹார்ட். நம்முடைய ஹார்ட்டில் அந்த சந்தோஷம் இருக்கா? நம்முடைய இருதயத்தில் அந்த கிருபையினால் உள்ள மகிழ்ச்சி இருக்குமானால் நம்முடைய இருதயத்தின் மகிழ்ச்சி அடுத்த இருதயத்தை தாக்கும் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. ஆகையினால் தான் தாவீது ராஜா கேட்டான், அவருக்கு மகிழ்றதுக்கு என்னெல்லாமோ இருக்குது, ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஏகப்பட்ட பொண்ணு வெள்ளி இருக்குது, அவருக்கு அதிகாரத்தில் குறைவே இல்லை, சிங்காசனம், சாப்பாடு, வேலைக்காரன், வேலைக்காரி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அவர் கேட்டார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். அப்போ நான் பாவிகளுக்கு போய் நான் சொல்லுவேன். அப்போ நான் சொல்லுவேன், ஊழியம் செய்கிறதுக்கு என்ன வேணும்? பாவிகளை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு என்ன வேணும்? அறிவா, அனுபவமா அப்படி கேட்டால் ஒன்றுமே தேவையில்லை. என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய உள்ளத்தில் அந்த பாவ மன்னிப்பினுடைய மகிழ்ச்சி இருக்குமானா நீ என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா நீ சும்மா இருக்க மாட்ட. நீ என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா பாவிகளுக்கு போய் நீ சொல்லுவ. என்றைக்கு ஒரு மனிதனுடைய உள்ளம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிறைகிறதோ அவன் யாருக்கும் சொல்லாமல் இருக்கவே மாட்டான். கண்டிப்பாக 4 பேருக்கு சொல்லுவான். கண்டிப்பாக இயேசு ரட்சிக்கிறார் அது கூட சொல்ல தெரியாதா? என்னை இயேசு ரட்சித்தார் சொல்ல தெரியாதா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. என்னுடைய பிரயாணங்களில் என்னோடு கொஞ்ச நேரம் யாராவது அறிமுகமானார்கள்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னுடைய முழு ரட்சிப்பை சொல்லி முடிச்சிருவேன். வசனமே சொல்ல வேண்டியதில்லை. நான் எப்படி இருந்தேன், எப்படி சந்தித்தேன், இப்போ எப்படி இருக்கேன், முடிஞ்சது. எத்தனையோ பேர் இந்த ரட்சிப்புகளை நடத்தியிருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்முடைய உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்குமானால் நாம் சும்மா இருக்க மாட்டோம். நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்னா இயேசுவை பற்றி கண்டிப்பாக சொல்லுவோம், இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லுவோம். இதுக்கு தேவை அறிவு தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை, இந்த ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சி நமக்கு தேவை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை முதலாவது துக்க முகத்தை மாற்றணும். இந்த துக்க முகத்தை மாற்றுறதுக்கு ஒன்லி ஒன் வே, எனக்கு தெரிந்த அளவில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, ஜெபமும் ஸ்தோத்திரமும். எத்தனையோ வருஷம் ஆலயத்துக்கு வந்தா இந்த அன்னாள் வருஷா வருஷம் பண்டிகை கொண்டாட வந்தாங்க.
துக்கத்தோடே வந்தா, துக்கத்தோடையே போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெகு நேரம் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணினாள். அவள் துக்க முகம் மாறினது என்று சொல்லியிருக்கு. துக்க முகம் மாறினது. ஆண்டவராய் இயேசுவை 2 சீஷர்கள் அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் துக்க முகத்தோடு சந்திச்சாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்னா, வேத வசனத்தை கொடுத்தார். அந்த வேத வசனத்தை கேட்க கேட்க அவருடைய இருதயத்தில் உள்ள துக்கம் மாறி அந்த இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிகிறது. இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறார்கள். முன்னாலே இருதயத்தில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கர துக்கம், ஒரு பயங்கர வேதனை. இந்த வேதனை மாறினது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வேர்ட். நான் சொல்லுவேன், நம்முடைய துக்கத்தை இந்த உலகத்தில் மாற்றுறதுக்கு ஆண்டவர் வைத்த 2 மிக முக்கியமான காரியம். ஒன்று காட்ஸ் பிரசன்ஸ், இன்னொன்று காட்ஸ் வேர்ட். இந்த 2 ஒரு மனுஷன் அறிய வேண்டிய முறையாக அறிஞ்சிருப்பான் அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் துக்கம் என்பதே இல்லை. அதனால்தான் ஏசாயா சொன்னார், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. ஒரு திசையில் இருக்காங்க. என்ன திசைன்னா, மரண திசையில் இருக்காங்க. ஆசீர்வாத திசையில் இல்லை, நம்பிக்கையின் திசையில் இல்லை, அவங்களுக்கு ஏதோ கிடைக்க போகிறதில்லை. அவங்க போகிற திசையினுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா டெத். நான் சொல்கிறேன், நாளைக்கு நம்ம செத்து போவோம்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி இருப்போம் நாம் எல்லாரும்? அன்றைக்கு நாள் குறிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கு தெரியும் நாள் குறிச்சாச்சு. அவங்க யாரும் சந்தோஷமாக இல்லை. புழுதியை போட்டுக்கொண்டு அவர்கள் தெருவில் கிடந்தாங்க, துக்கமாக கிடந்தாங்க. ஆனால் நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு சொல்வேன், அந்த மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன கொண்டு போனார்னா, அந்த ஜாதியை திரளாக்கி கொள்ளை உடைமையை பங்கிட்டு கொள்ளுகிறதுல மகிழுகிறது போல, அறுப்பிலே மகிழுகிறது போல எங்கே மகிழ பண்ணுகிறாருன்னு கேட்டால், தனக்கு முன்பாக மகிழ பண்ணுகிறார், அவருக்கு முன்பாக மகிழ பண்ணுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை மகிழுவதற்கு தேவன் வைத்திருக்கிற இடம் காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தை ஒருத்தன் அறிய வேண்டிய முறையாக அறிஞ்சிருப்பான்னா அவன் துக்கமாக எந்த காலமும் இருக்க மாட்டான், எந்த காலம் இருக்க மாட்டான். கர்த்தருடைய வசனம் அவனுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்குமானால் அவன் துக்கமாக இருக்கவே மாட்டான். அங்கே துக்கத்துக்கு இடமே இல்லை. வேதம் சொல்லுது, ஆண்டவரே நம்ப பண்ணின வசனத்துக்காக அதுவே என்னுடைய துக்கத்திலே ஆறுதல்னு சொன்னான். துக்கம் இல்லாமல் இல்லை. எல்லா மனுஷன் துக்கம் இருக்கு, சாகிற வரைக்கும் துக்கம் இருக்கு. ஆனால் அந்த துக்கத்தை ஆற்றுகிறதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என்ன தெரியுமா? அதுதான் உள்ள இருக்கிற அந்த கொழுந்து விட்டு எரிகிற வசனம். நம்ம உடம்புல எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கு. இந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரைக்கும் என்ன நடக்குன்னா, என்னென்னோ வியாதி வந்தால் கூட எதிர்ப்பு சக்தி அழிச்சிருது. நம்ம வியாதி உள்ளவனா இல்லை. நிறைய வியாதிகள், கிருமிகள் நம்மை தாக்கும்போது எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்குமானால் இந்த வியாதிகள் நம்மை தொட முடியாது காத்துக்கொள்ளுது. என்றைக்கு எதிர்ப்பு சக்தி குறையுதோ அன்றைக்கு நாம் யார் ஆயிடுவோம்னா வியாதி உள்ளவங்களாக மாறிடுவோம். அதே போல் நம்மை துக்கப்படுத்துவதற்கு நிறைய காரியங்களை சாத்தான் வச்சுருக்கான், எப்படியா நம்ம துக்கத்தில் மூழ்கடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த துக்கம் நம்மை அண்டாதபடி ஆண்டவர் எதிர்ப்பு சக்தி வச்சுருக்காரு. எதன் மூலமானா, நம்முடைய வசனம் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த துக்கம் வருமானா அது சாம்பலாக போயிடும், அவ்வளோதான். துக்கம் யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் இருக்குது. சாகிற வரைக்கும் நமக்கு துக்கம் இருக்குது. துக்கம் இல்லாத மனுஷனே இல்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் துக்கத்திலேயும் சிரிக்கிறான், துக்கத்திலேயும் மகிழ்ச்சியாக இருக்கிறான், நம்பிக்கையிலே அவன் மற்றவர்களை தேற்றுகிறவனாக இருக்கிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆகையினால் ஒருவன் வஸ்திரம் கிழிந்தவனாக மாத்திரமல்ல, தன்னுடைய முகத்தை அவன் என்ன செய்யணும்னா அவன் ஷேவ் பண்ணினவனாக, அவன்
முகத்தை அவன் துக்கமற்றவனாக ஒரு மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிற மாத்திரமல்ல, ஜலத்தினாலே அவன் ஸ்நானம் பண்ணணும். சுத்தமான பிறகு அவன் குஷ்டரோகம் நீங்கின. அவன் டெய்லி குளிக்காமல் இருக்க மாட்டான், குளிச்சு தான் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு தன் குஷ்டரோகம் நீங்கினது என்பதை அவன் அறிந்த பிறகு அவன் ஸ்நானம் பண்ணிட்டு தான் அவன் எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா பாளையத்துக்குள்ளே வரணும். பாளையம் என்று சொல்லுகிறது தேவன் உலாவுகிற இடம். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிற. அப்போ பாளையம் என்று சொல்லுகிறது தேவன் உலாவுகிற இடம். இப்போ ஒரு மனுஷன் முதல்ல எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா, அவன் துக்கத்தை நீக்கி தன் பாவங்கள் போய் அவன் இப்போ ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி அவன் எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா தேவ சமூகத்துக்கு வரணும். தேவ சமூகத்துக்கு வருகிறதுக்கு அவன் ஸ்நானம் பண்ணாமல் வர முடியாது. இந்த ஸ்நானம் எதை காட்டுகிறது கேட்டால், வாழ்க்கையில் பெற வேண்டிய ஞான ஸ்நானத்தை சொல்லப்படுகிறது. ஆகையினால தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். இந்த முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் தேவன் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் கொடுத்து நீ சாட்சி சொல்லணும். தேவன் நோக்கத்தை வச்சிருக்கார். இதை நிறைவேறணுமானா நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக என்ன செய்யணும்? கழுவப்படணும். இவன் யாரு? தேவனை முகமுகமாய் தரிசித்தவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டவன், தேவனே நான் என்ன சித்தமா இருக்கு நான் ஆண்டவரோட பேசுறவன், சடிதி ஒளியால் சந்திக்கப்பட்டவன், தேவனுடைய பிரசன்னத்தினால கண் பார்வை கூட இழந்து போகக்கூடிய அளவில் ஒரு பெரிய தேவ சந்திப்பை பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை இப்போது வாசிக்கன்னு சொல்கிறாரு. அப்பா இதெல்லாம் உனக்கு பாக்கியமாக கிடைச்சிருக்கலாம், ஆனால் தேவ நோக்கம் உன்னிலே நிறைவேற வேண்டுமானால் நீ யாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டீன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நீ ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் கழுவப்படும் பொழுது உன்னை குறித்து உள்ள தேவ நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவார். தேவன் நிறைவேற்று. அதனால் ஒரு குஷ்டரோகி 3 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது, தன்னுடைய வஸ்திரங்களை துவைக்க வேண்டும். இரண்டாவதாக, தன்னுடைய துக்கத்தை அவன் நீக்க வேண்டும். மூன்றாவதாக, தன் சரீரத்தை அவன் தண்ணீரால் அவன் கழுவி சுத்திகரித்து பாவங்கள் நீங்க அவன் சுத்திகரிக்கப்படுவானானால் தேவன் அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை, தேவன் அவனுடைய அழைப்பை அவர் நிறைவேற்றுவதற்கு, அவன் தேவ சமூகத்திலே வருவதற்கு, நீங்கள் பின்னால் அந்த 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் திரும்ப ஞான ஸ்நானம் பெற்று அவன் தேவனுடைய ஆலயத்திலே போய் அவன் ஜெபம் பண்ணுகையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். நீங்கள் அனனியாவுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், சவுல் என்கிற ஒருவனை தேடு, அவன் ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னார். அவன் முன்னாலேயும் ஜெபம் பண்ணான். ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு அவன் ஜெபம் பண்ணான். ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தில் ஒரு பலன் கிடைக்கல. ஆனால் தன்னை கழுவி சுத்திகரித்து கொண்டு ஜெபம் பண்ண வேளையில் அவன் என்னத்தை பெற்றுக்கொண்டான் என்று கேட்டால் தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதிலே இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், ஒருவன் ஞான ஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்டு அதே பவுல் இப்பொழுது ஜெபம் பண்ணா. வேதம் சொல்லுது,
தேவனை நான் தரிசித்தேன். கர்த்தர் அவனோடு பேச தொடங்கினார். கர்த்தர் அவனை நடத்த தொடங்கினார். கர்த்தர் அவனை கிரியை செய்ய தொடங்கினார். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை கூட பாருங்க, 30 வருஷமாக தன் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் தான் இருந்தார். 12 வயதாக இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய தகப்பனுடைய காரியத்துக்கு பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் இருக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி அதில் தான் இருந்தார். ஆனால் ஞான ஸ்நானம் பெற்ற கரையேறி ஜெபம் பண்ணின பொழுது வானம் திறந்தது. வேதம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமார். ஜெபத்துக்கு 2 காரியம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானத்தை கேட்பாங்க, பெறணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பக்தி உள்ளவங்களாக இருக்கலாம், ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஆனால் 2 ஜெபத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பிறகு உள்ள ஜெபத்துக்கும், தேவனை தரிசித்த ஒரு மனுஷன் ஜெபத்துக்கும், அவன் ஞான ஸ்நானம் பெற்று தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கும் டோட்டலி டிஃபரெண்ட், முழுவதும் வித்தியாசம். அந்த ஜெபத்துக்கு எந்த பதிலும் இல்லை. இந்த ஜெபத்துக்கு உடனடியாக தரிசனமும் நடத்துதலும் ஆரம்பித்தன. ஆகையினால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குஷ்டரோகி தேவ சமூகத்துக்கு அல்லது பாளையத்துக்குள்ளே வருவதற்கு அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டு பாளையத்துக்குள்ளே வருவானானால் அடுத்த 7 நாள் பொறுத்து அவனுக்கு அடுத்த சுத்திகரிப்பை வைத்து அவன் இழந்த தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீடு, எதையெல்லாம் இழந்தானோ அதை பெறுவதற்கு தேவன் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தேவையான தாழ்மை, நமக்கு தேவையான கிருபை, நமக்கு தேவையான கீழ்ப்படிதலை தந்து, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கூடுதலான ஜெப ஆவியை கர்த்தர் கிருபையாய் தந்து நம்மை நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குஷ்டரோகத்தில் இருந்து விடுதலை பெற்று ஒரு குஷ்டரோகி இழந்து போன பழைய குடும்ப உறவுகள், குடும்ப ஐக்கியம், வாழ்க்கையில் இழந்து போனதை அவன் திரும்ப பெறுவதற்கு அவனை நடத்துகிற பாதைகளுக்காக நன்றி. உம்முடைய நாமத்திலே அடியான் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய மாறாத கிருபை இறங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பெருமையின் ஆவிகள், கீழ்ப்படியாமையின் ஆவிகள், ஆண்டவரே கிருபைக்கு மாறான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் சம்பவித்து விடாதபடி எப்பொழுதும் நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய், எப்பொழுதும் உடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களாய், எப்பொழுதும் எங்களை சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இருக்க கிருபையாய் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் வேத வசனங்களை கேட்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல சுவாமி, அந்த வேத வசனத்துக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.